பரீட்சை கிட்ட வந்துருச்சு. ஆனா படிக்க வேண்டிய நோட்ஸ் மட்டும் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கா. கவலையே வேணாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நோட்புக் எல்எம் பத்தி தான். இது உங்க முழு ஸ்டடி மெத்தடையும் தலைகீழா மாத்த போற ஒரு சூப்பரான ஏஐ அசிஸ்டன்ட். இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா? ராத்திரி முழுக்க கண்ணு முடிச்சு படிச்சிருப்போம். ஆனா காலையில எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்தா எல்லாம் பிளாங்கா இருக்கும். அடடா, என்ன ஒரு டென்ஷன், என்ன ஒரு விரக்தி. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க கொடுக்கற எல்லா நோட்ஸையும் அதுவே படிச்சு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக சம்மரி, ஃபிளாஷ் கார்டு, குவிஸ்ன்னு ரெடி பண்ணி, ஏன் நீங்க பஸ்ல போகும்போது கேட்கறதுக்கு ஒரு ஆடியோ லெசனா கூட மாத்தி கொடுத்தா எப்படி இருக்கும்? அட ஆமாங்க, அப்படி ஒரு டூல் தான் இந்த நோட்புக் எல்எம். சரி வாங்க, உங்க புது ஏஐ ஸ்டடி பார்ட்னரை மீட் பண்ணலாம். இது மத்த ஏஐ டூல்ஸ் மாதிரி கிடையாது. இது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல், ஏன் வித்தியாசமானதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். உன் நோட்புக் எல்எம்மோட முக்கியமான சொல்லப்போனா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டே இதுதான். இது இன்டர்நெட்லேருந்து கண்டதையும் தேடி எடுத்துட்டு வராது. நீங்க எந்த பிடிஎஃப், எந்த நோட்ஸ் அப்லோட் பண்றீங்களோ அதுலேருந்து மட்டும்தான் இது கத்துக்கும். அதனால உங்க சிலபஸை விட்டு ஒரு இன்ச் கூட வெளியே போகாது. தப்பான தகவல்களுக்கு இங்க இடமே இல்ல. சொல்லப்போனா இது உங்க புக்ஸுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பர்சனல் ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் மாதிரி. இதை யூஸ் பண்றது அவ்வளோ ஈஸி. உங்களுக்கான ஒரு ஸ்டடி ஸ்பேஸை 2 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ஒரு புதிய நோட்புக் கிரியேட் பண்ணுங்க. இது ஒன்னும் இல்ல, உங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு தனி ஃபோல்டர் மாதிரி தான். உதாரணத்துக்கு ஹிஸ்டரி இல்லனா பிசிக்ஸ்னு பேர் கொடுத்துக்கோங்க. அடுத்து அந்த சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட எல்லா பிடிஎஃப், வேர்ட் டாக்குமெண்ட்ஸ், ஏன் உங்க கையெழுத்து நோட்ஸை போட்டோ எடுத்தா கூட அதையும் சோர்சஸ் பகுதியில அப்லோட் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, செட்டப் முடிஞ்சுது. இப்போதான் அசலான மேஜிக்கே ஆரம்பிக்க போகுது. ஓகே, இப்போ உங்க சப்ஜெக்ட்ல எப்படி ஒரு மாஸ்டர் ஆகுறதுன்னு பார்க்கலாம். சும்மா மனப்பாடம் பண்றதை விட்டுட்டு ஒரு விஷயத்த உண்மையிலே புரிஞ்சுக்க, அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்க, அப்புறம் நம்ம நாலேஜை நாமளே டெஸ்ட் பண்ணிக்க, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஏஐ எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு சாப்டர்ல 100 பக்கம் இருக்கிறத பார்த்தாலே மலைப்பா இருக்கா? டோன்ட் வரி. முதல்ல அதோட ஒரு ஓவர்வியூ, அதாவது ஒரு பிக் பிக்சர் கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா? அதை எப்படி பண்றதுன்னு பாப்போம். நீங்க அப்லோட் பண்ணின நோட்ஸ்ல இருந்து இந்த சாப்டரை சிம்பிளா பாயிண்ட்ஸ்ல சம்மரைஸ் பண்ணு அப்படின்னு கேட்டா போதும். உடனே அது முக்கியமான எல்லா கான்செப்டையும் அழகா லிஸ்ட் பண்ணிடும். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பக்கத்துலயும் ஒரு நம்பர் இருக்கும். அதை கிளிக் பண்ணா நீங்க கொடுத்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ல அது எந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு கரெக்டா காட்டும். சோ கிராஸ் செக் பண்றது ரொம்ப ஈஸி. சரி, படிச்சா மட்டும் போதுமா? படிச்சது மனசுல நிக்குதான்னு பார்க்க வேண்டாமா? அதுக்கு பெஸ்ட் வழி ஃபிளாஷ் கார்ட்ஸ் தான். அது எப்படி ஒரு நொடியில உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளா இந்த சாப்டர்ல இருந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் உருவாக்குன்னு ஒரு கமாண்ட் கொடுத்தா போதும். முக்கியமான தேதிகள், டெஃபினிஷன்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் அதுவே கேள்வி பதில் ஃபார்மேட்ல மாத்திடும். இதை வச்சு நீங்க டக்கு டக்குன்னு ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகே, ரிவிஷன் எல்லாம் முடிஞ்சது. இப்போ எக்ஸாம்க்கு நீங்க எந்த அளவுக்கு ரெடின்னு செக் பண்ணி பார்க்க வேண்டாமா? வாங்க ஒரு குட்டி பிராக்டிஸ் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இந்த நோட்ஸ்ல இருந்து ஒரு 10 எம்சிக்யூ கேள்விகளை உருவாக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிஜமான எக்ஸாம்ல வர்ற மாதிரியே ஆப்ஷன்ஸோட கேள்விகளை இது ரெடி பண்ணிடும். இது உங்க எக்ஸாம் பயத்தை குறைச்சு கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரி, படிச்சாச்சு, டெஸ்டும் எழுதியாச்சு, இதுக்கு மேல என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? இப்போதான் நாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வரும். உங்க ஸ்டடி ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்காகவே கஸ்டமைஸ்ட் ஸ்டடி டூல்ஸை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். சில சமயம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ்ல ஒரு ஐடியாவுக்கும் இன்னொரு ஐடியாவுக்கும் என்ன கனெக்ஷன்னு புரியாம மண்டக்காயும். இந்த மாதிரி தொடர்புகளை விஷுவலா, அதாவது பார்த்த உடனே புரிய வைக்கிறதுக்கு மைண்ட் மேப் ஒரு சூப்பரான வழி. இந்த டாபிக்கு ஒரு மைண்ட் மேப் உருவாக்குன்னு நீங்க கேட்டா போதும். அதுவே மெயின் டாபிக் என்ன, அதுக்கு கீழே என்னென்ன சப் டாபிக்ஸ் வரும், அதோட பிரான்ச்சஸ் என்னன்னு ஒரு முழு ஸ்ட்ரக்சரையும் உங்களுக்கு தந்துடும். இந்த ப்ளூ பிரிண்ட்டை அப்படியே ஒரு பேப்பர்லயோ இல்ல உங்க ஃபேவரட் மைண்ட் மேப் ஆப்லயோ நீங்க ஈஸியா வரைஞ்சுக்கலாம். எப்ப பார்த்தாலும் புக் முன்னாடி உட்கார டைம் இல்லையா? காலேஜ்க்கு டிராவல் பண்ணும்போதோ இல்ல ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போதோ கூட படிக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, உங்க நோட்ஸை ஒரு ஆடியோ லெசனா மாத்திட்டா இது சாத்தியம்தான். இந்த சம்மரிய ஒரு ஆடியோ லெசனா மாத்துன்னு ஒரு சிம்பிள் கமாண்ட் கொடுத்தா போதும். நோட்புக் எல்எம் உங்க நோட்ஸை ஒரு கிளியரான ஆடியோவா கன்வெர்ட் பண்ணிடும். அப்புறம் என்ன, ஹெட்ஃபோனை மாட்டிட்டு நீங்க எங்க இருந்தாலும் உங்க பாடங்களை ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நாம பாட்ட இந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் ஒன்னா சேர்த்து எப்படி ஒரு கம்ப்ளீட் ஒரு புது ஸ்டடி சிஸ்டம் உருவாக்குறதுன்னு ஒரு குவிக் ரீகேப் பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான சைக்கிள் மாதிரி தாங்க. ஸ்டெப் 1, உங்க எல்லா மெட்டீரியல்ஸையும் அப்லோட் பண்றீங்க. ஸ்டெப் 2,
அத சமரைஸ் பண்ணி முக்கிய கான்செப்ட புரிஞ்சுக்கிறீங்க. ஸ்டெப் 3 ஃபிளாஷ் கார்ட்ஸ் MCQ வச்சு உங்களே நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஸ்டெப் 4 மைண்ட் மேப் ஆடியோ மாதிரி டூல்ஸை உருவாக்கி உங்க நாலேஜை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறீங்க. ஃபைனல் ரிசல்ட் இது வெறும் ஹார்ட் ஒர்க் இல்ல, இது ஒரு கம்ப்ளீட் ஸ்மார்ட் ஸ்டடி சிஸ்டம். அப்போ இனிமேல் நோட்ஸ் மலைய பார்த்து பயப்படாம அத உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர நீங்க ரெடியா? உங்க ஸ்டடி மெத்தட அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ண இந்த ஒரு டூல் போதும்னு நினைக்கிறீங்களா? நீங்களே முயற்சி செஞ்சு பாருங்க.